அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழும் புகழ்ச்சியும் அனைத்து உலகையும் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக என்று கூறியவனாக எனது இந்த குர்ஆனிய ஆராய்ச்சி வகுப்பின் 5வது வகுப்பின் வீடியோவை பதிவேற்றம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ஏற்கனவே 4 வகுப்பு முடித்துவிட்டு 5வது வகுப்பையும் நாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால் நிறைவு செய்து விட்டோம். அதில் கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல 4 விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டோம். அது என்னன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு தாழ்மையோட குர்ஆனை அணுகணும். நமக்கு எல்லாம் தெரியும், ஏற்கனவே நம்ம எல்லாமே படிச்சிட்டோம், ஏற்கனவே படித்தது தானே, இது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் தானே அப்படின்னு சொல்லி இல்லாமல், நமக்கு குர்ஆனுக்கு முன்னாடி நமக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி தாழ்மையாக உள்ள இக்லாஸான அந்த உள்ள தூய்மையோட நம்ம அந்த குர்ஆனை அணுகுனா தான் அது குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் நமக்கு புரியும். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா, குர்ஆனை தாழ்வோடு அணுகணும். எந்த விதமான மனசில் கர்வமோ பெருமையும் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்டு முன்முடிவு இருக்கக்கூடாது. ஏற்கனவே நம்மளே ஒரு இலக்கணத்தை வரையறைச்சி வச்சுக்கிட்டு இந்த வசனத்துக்கு இதுதான் விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளே எந்த விதமான குர்ஆனிய புரிதலும் இல்லாமல் நம்மளே ஒரு அனுமானத்துக்கு வந்துடக்கூடாது. நம்மளே என்ன சொல்லக்கூடியது ஒரு அசம்ஷனுக்கு வந்துடக்கூடாது. குர்ஆனை ஒவ்வொரு வரைக்கும் நிறையா விளக்க அர்த்தங்கள் இருக்கும். இப்போ நம்ம நம்மளுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி அறிவு சொல்கிறத இந்த விஷயத்தில் கேட்டக்கூடாது. குர்ஆன் என்ன சொல்லுதோ அதைப்படி தான் நம்ம பின்பற்றனே தவிர, நம்மளுடைய அந்த அறிவு நமக்கு அறிவு நம்ம அறிவுக்கு இதுதான் கரெக்டாக இருக்குது, அப்படின்னா இதுதான் சரியாக இருக்குங்கிற அந்த முன்முடிவுக்கு நம்ம வந்துடக்கூடாது. இது 2வது பாயிண்ட்டாக பார்த்தோம். அடுத்து 3வது பாயிண்ட்டாக செயல்படுத்துறது. வெறுமனே குர்ஆனை ஓதிக்கிட்டே இருக்காமல் ஒரு ஜூஸு 2 ஜூஸுன்னு சொல்லி பக்கமாக நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணி முடிச்சிடுறோம். ஆனால் அது குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த அர்த்தங்களையோ அதோடைய கருத்துக்களையோ நம்ம படிக்கிறதோடு சரி நிப்பாட்டலாமல் அது செயல்முறைப்படுத்தணும். ஏன்னா குர்ஆன் வெறுமனே வாசித்து முடிக்கக்கூடிய புத்தகம் இல்லை. அது மாறாக அது அது செயல்முறைப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் குர்ஆனுடைய அந்த வரலாறுகளும் அது சொல்லக்கூடிய கருத்துக்களும் நமக்கு இருக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையில் அதை படித்து செயல்படுத்துறதுக்கு உண்டான விஷயங்கள் தான் குர்ஆனை தவிர, அது வெறுமனே ஓதி மட்டும் முடிக்கிறதுக்கு உண்டான ஓதுறதுக்காக இறக்கப்பட்ட வேதம் இல்லை. இது 3வது பாயிண்ட்டாக பார்த்தோம். 4வது பாயிண்ட்டாக ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக என்ன பார்த்தோம்னா, குர்ஆனை நம்ம அணுகும்போது குர்ஆனை நம்ம நெருங்க விடாமல் தடுக்கக்கூடிய அந்த தடையாக இருக்கிற காரியங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கணும். நம்ம குர்ஆனை நெருங்கிறதுக்கு அதை நம்ம செயல்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்மளை தடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன்னா இதுதான் மிகப்பெரிய விஷயமா இருக்குது. இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாலே நம்மளால் ஓரளவுக்கு என்ன செஞ்சிட முடியும், அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு ஈஸியாக பயணம் செஞ்சிட முடியும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக உற்று நோக்க வேண்டிய பாயிண்டில் இதுவும் ஒன்றா இருக்குது. என்னென்னா, குர்ஆனை நம்ம அணுகிறதுக்கு இருக்கக்கூடிய தடை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். குர்ஆனில் 29வது அத்தியாயம் 69வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யார் நம்முடைய பாதையில் ஜிஹாத் செய்கிறார்களோ அவர்களுக்கு நாம் ஒரு வழியை காமிப்போம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். யார் நம்முடைய பாதையில் உழைக்கிறாங்களோ, யார் நம்முடைய பாதையில் முயற்சி செய்கிறாங்களோ அவர்களுக்கு நம்ம ஒரு வழியை காமிப்போம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனில் கூறுகிறான். அப்படின்னா ஜிஹாத் அப்படின்னா ஜிஹாத் ஒரு பறந்து விழுந்த ஒரு சொல். அதில் நிறையா விளக்கங்கள் நம்ம தேடலாம். உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் கரும்பு சாறு இருக்குது,
கரும்பு சாறில் அந்த கரும்பை வந்து அந்த மிஷினில் போட்டு ஒரு தடவைக்கு 4-5 தடவையாக அந்த மிஷினில் கரும்பு சாறாக போட்டு 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 அந்த பிழிஞ்சு தான் என்ன செய்யுது, நமக்கு அந்த சாறு வந்து கிடைக்கிது. அப்புறம் இந்த தயிர் இருக்குது, தயிர் மூலிமா நமக்கு என்ன கிடைக்கிது, அது வெண்ணெய், தயிரை கடைஞ்சி வெண்ணெய் கிடைக்கிது. அதை வந்து பட்டராக ஆக்குறாங்க. அப்போ நம்ம எப்படி வந்து அதை வந்து நம்ம அவுட்புட்டை எடுக்கிறோங்கிறதுல தான் இருக்குது. அது நிறைய விஷயங்கள் அதில் வந்து உள்ளடங்கியிருக்கு. நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து முயற்சி செய்யணும் அந்த பாதையில். அப்படிங்கும்போது தான் நமக்கு ஒரு வழி கிடைக்கும். இப்போ ஜிகாதுங்கிறது என்னது, எவ்வளோ தூரம் நம்ம வந்து முயற்சிக்கிறோமோ, எவ்வளோ தூரம் நம்ம தேடுறோமோ, அந்த அளவுக்கு நம்ம வந்து பெற்றுக்கிடலாம். ஒரு தடவை 2 தடவை முயற்சி செஞ்சுட்டு பின்வாங்கிடக்கூடாது. சும்மா இப்போ தயிரை வந்து அப்படி கரண்டியில் கிண்டிகிட்டே இருந்தோம்னா நமக்கு அது வெண்ணெயாக மாறிடாது. அப்போ வந்து அதுக்குண்டான முயற்சியை, அதுக்குண்டான பக்குவத்தில் நம்ம ஈடுபடும் போது தான் அது வந்து நமக்கு உண்டான அவுட்புட்டை அது கொடுக்கும். அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து ஜஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணிட்டு போவோம், வந்தால் வருது, வரலைன்னா விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய தேடல்கள் இருந்துடக்கூடாது. அப்போ ஜிகாதுங்கிறது யார் நம்மளுடைய பாதையில் உழைக்கிறார்களோ, அல்லாஹ் சொல்கிறான், யார் என்னுடைய பாதையில் உழைக்கிறார்களோ, விரும்புகிறார்களோ அவங்களுக்கு நம்மளுடைய வழியை காட்டுவோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ ஜிகாது அப்படிங்கிறது அதுக்குண்டான பொருள் வந்து மிக ஆழமான ஒரு பொருள். அது வெறுமனே வந்து மேலோட்டமாக பேசிட்டு போகிற ஒரு வார்த்தை கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம வந்து குர்ஆனை வந்து நெருங்கிறதுக்கு என்னென்ன எஃபெக்ட் போடணுமோ, என்னென்ன பயிற்சிகள் மேற்கொள்ளணுமோ, எந்த அளவுக்கு நம்மளுடைய எஃபர்ட் இருக்கணுமோ அப்படி சொல்லப்பட்டிருக்கோம். நம்ம கண்டிப்பாக அதை வந்து செஞ்சு தான் ஆகணும். நம்ம வந்து ஜஸ்ட்டு ட்ரை அப்படிங்கிறதோடு மட்டும் இல்லாமல் எவ்வளோ தூரம் நம்ம ஆழமாக இறங்கணுமோ, எந்த அளவுக்கு நம்ம உழைக்கணுமோ, இந்த விஷயத்தில் நம்ம உழைச்சே ஆகணும். அப்படிங்கிறதுக்கு தான் ஜிஹாதுங்கிற பேர் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த விஷயங்களை நம்ம முன்னோக்கி செல்லும்போது அதுக்குண்டான சில முதல் காரணியாகவே தடைகள் வெளிவந்திருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை இந்த குர்ஆனை வந்து நம்ம உள்வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம விரையும் போது அதுக்கு நிச்சயமாக தடைகள் இருக்கும் தானே. அப்போ அந்த தடைகளை நம்ம வந்து எப்படி உடைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதில் முக்கியமான தடையாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். 16வது அத்தியாயம் 98வது வசனத்தில் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான தடையாக அல்லாஹ் வந்து குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் குர்ஆனுக்கு நெருங்கிறதா இருந்துச்சுன்னா, நீங்கள் குர்ஆனை புரிஞ்சுக்கிறதா இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து இந்த இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறான். அது என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விரட்டப்பட்ட அந்த ஷைத்தானாகிய அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம்ங்கிற இதை ஓதி ஷைத்தான்லேருந்து நீங்கள் பாதுகாப்பு தெரிவிக்கோங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். நம்ம குர்ஆன் வசனத்தை வந்து நம்ம ஒழு செஞ்சுட்டு குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல் காரியமாக நம்ம என்ன செய்யணும், அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம்ங்கிறத கட்டாயமான முறையில் ஓதணும். இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் தானே. அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் நம்ம எல்லாருமே யூஸ்வலாக எல்லாம் நம்ம சின்ன வயசில் மதரசாக்களில் போகும்போதே அஜரத்து வந்து நமக்கு இப்போ இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சும்மா போகிற போக்கில் வாய் வழியாக மட்டுமே இதை நம்ம சொல்லிடக்கூடாது. அதுக்குண்டான அர்த்தம் என்னங்கிறத நம்ம வந்து ஆழமாக விளங்கணும். அவுது பில்லாஹி மின அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம்ங்கிறத நம்ம வெறும் வாய் வார்த்தையாக மட்டுமே சொல்லாமல் நம்ம வந்து உள்ளத்திலேருந்து, நம்மளுடைய கல்பிலேருந்து அது வந்து வெளிவரணும். ஏன்னு சொன்னால், இந்த ஷைத்தான் வந்து நம்மளை அவ்வளோ ஈஸியாலாம் நம்மளை வந்து விட்டுற மாட்டான். குர்ஆனை வந்து ஓதி வந்து இவன் வந்து டக்குன்னு இதை புரிஞ்சுக்கிட்டுங்கிற அளவுக்கு நம்மளை என்ன செஞ்சிட மாட்டான், அவ்வளோ ஈஸியாக இருக்க மாட்டான், சும்மா நிற்க மாட்டான். அவன் வந்து எல்லா விதத்துலேயும் நமக்கு வந்து ஒரு தடைக்கல்லாகவே இருப்பான். அவன் வந்து சும்மா சாதாரணமாக நம்ம வந்து இடப்பட்டுறக்கூடாது. நம்மளுடைய எதிரியை வந்து நம்ம எப்படி நம்ம பார்த்துக்கலாம், இவன் தானே ஈஸியாக, அதெல்லாம் நம்ம ஈஸியாக நம்ம அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ஓடிடுவான். நம்ம அதை சொல்லிட்டு ஆரம்பித்தா நம்மளுடைய அவனுடைய எதுவுமே நமக்கு இருக்காதுங்கிறது
நம்ம வெறும் ஒரு தப்பு கணக்கு போட்டுறக்கூடாது அவனை பற்றி. இவன் இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, தப்பு கணக்கு போட்டக்கூடாது. நம்மளுடைய எதிரியை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அவனை எதிர்த்து நம்ம ஈஸியாக களமாட முடியும். அதனால தான் அல்லாஹ்வே நமக்கு சொல்லி கொடுத்துருக்கான், நீங்கள் குர்ஆனை வந்து ஓத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விரட்டப்பட்ட அந்த சைத்தானாகிய அவன்கிட்ட இருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கோங்க. ஏன்னா சைத்தான் வந்து சபதம் போட்டு வந்திருக்கான், உன்னோட நேரான பாதையை விட்டு உன்னோட அடியார்கள் நான் தடுப்பேன். அவங்களுடைய நேரான பாதையில் போனாங்கன்னா அவங்களுக்கு நான் வந்து முன்னாடியும் பின்னாடியும் எல்லா பக்கமும் வந்து நான் அவங்கள நேரான பாதையை விட்டு நான் தடுத்து உட்காந்துக்கிருவேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்திருக்கான். அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம நல்ல கவனத்தில் கொண்டுட்டு நம்மளுடைய எதிரியை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இவன் வந்து என்னென்ன விதத்தில் வந்து நம்மளை வழிகெடுப்பான், இவனுடைய தலையாய டார்கெட் என்ன, ஒரு நல்லது செஞ்சால் கூட அவனால் பொறுத்துக்க முடியாது. நம்ம ஒன்று செஞ்சுட்டு குர்ஆன் ஓதணுங்கிற நியத்தில் நம்ம வந்தோம்னா நமக்கு வந்து என்ன செய்வான், நம்மளை மைண்டை டைவர்ட் பண்ணுவான். இதை ஏன் ஓதுற, வேறு ஏதாவது ஃப்ரீயான நேரத்தில் நீ டிவி பாரு, உனக்கு நிறையா நேரங்கள் இருக்குது, நீ வெளியில் போயிட்டு வா, நீ அந்த பிஸ்னஸை வந்து நீ பார்த்துட்டு அதுக்கு வந்து நீ வந்து அதில் அந்த யூடியூப் வீடியோ பாரு, இதில் உனக்கு நாலேஜ் இல்லை, நீ இதை பாருன்னு சொல்லி நம்மளை வந்து டைவர்ட் பண்ணுறது தான் அவனுடைய முக்கிய குறியாக இருக்குமே தவிர நம்மளை வந்து ஈஸியாக நன்மை அடைய விடுறதுக்கு வந்து என்ன செய்ய மாட்டான், சைத்தான் ஒரு காலம் விரும்ப மாட்டான். ஏன்னா அவன் நம்மளுடைய பகிரங்க எதிரியாக இருக்காங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ வந்து சைத்தானை வந்து நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து எடை போட்டுறக்கூடாது. ஏன்னா அவன் ஏற்கனவே நம்ம கூட ட்ராவல் பண்ணி நம்ம எதில் நம்ம வீக்னஸ்ஸு, நம்மளுடைய பலவீனம் என்ன அப்படின்னு சொல்லி அவனே ஒரு ஆல்ரெடி வந்து ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுருப்பான். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை, நன்மையான விஷயத்தை நம்ம அடைய நினைக்கிறோம், இந்த குர்ஆனை வந்து நம்ம நெருங்கன்னு நினைக்கிறோங்கன்னா அப்போ அவனுடைய திட்டமும் பெருசாகவே இருக்கும். உதாரணத்துக்கு நமக்கு குர்ஆனை நம்ம திறந்து வச்சுட்டு நம்ம ஓதணும் அப்படின்னு நினைக்கும்போது என்ன செய்வான், நம்ம உள்ளத்தில் ஒரு தவறான ஒரு எண்ணத்தை போடுவான். இந்த நேரத்தில் உனக்கு ஃபோனு வருது, முக்கியமான கால் வருது, இந்த நேரத்தில் நீ வந்து இதை பண்ணிக்கிட்டு இருப்ப, வேறு விஷயம் பண்ணிகிட்டு இருப்பேன்னு சொல்லி ஏதாவது ஒன்று அவனுக்கு தெரியும். இவன் வந்து இந்த பாயிண்ட்டை சொன்னோம்னா இவன் விழுந்துருவான், இந்த நேரத்தில் போய் இவனை எப்படி அணுகணும்னா இவனை ஈஸியாக தட்டிட முடியும்னு சொல்லி ஆல்ரெடி அவன் வந்து ஒரு கால்குலேஷனில் வச்சுருப்பான். இப்போது நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் நம்ம ஒரு ஊருக்கு போகணுன்னா நம்ம என்ன செய்வோம், உடனே ஒரு டிக்கெட் புக் பண்ணுவோம் ஆன்லைனில். என்ன செய்வோம், ஒரு டிக்கெட் புக் பண்ணிவிட்டு சும்மா விட்டுருவோமா, இல்லை அந்த ஊருக்கு போகிறதுக்கு உண்டான அந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு வருதுன்னு பார்ப்போம், அது எத்தனை பிளாட்ஃபார்மில் வந்து நிற்கிது பார்ப்போம், அதை எப்படி போய் ரீச் பண்ணுறது, வீட்டில் இருந்து எத்தனை மணிக்கு கிளம்பணுங்கிறது எவ்வளோ திட்டமிடல் பண்ணுவோம், என்னென்ன முயற்சிகள் செய்வோம். அது சும்மா டிக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு இருந்த மாட்டோம் தானே. அப்போ அதுக்குண்டான முயற்சிகளும் அதற்குண்டான திட்டங்களையும் நம்ம வகுப்போம்ல. அதே மாதிரி தான் இந்த குர்ஆனை வந்து நம்ம அணுகிறோம், இந்த குர்ஆனை நம்ம வந்து நெருங்கிறதுக்கு உண்டான நம்ம என்னென்ன என்னென்ன செயல் செய்யணுமோ அதை கண்டிப்பாக நம்ம திட்டமிடணும், அதுக்குண்டான பாதையில் பயணிக்கணும். இந்த குர்ஆனை நெருங்கிறதுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறோன்னா அதை ஃபாலோ பண்ணணும். வெறுமனே வந்து அதுபுல்லா தண்டை சொல்லிட்டேன், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதிட்டேன், சூறாவெல்லாம் கடன்னு ஓதிட்டேன், ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகள் இருக்குது, நான் எல்லாமே ஓதிட்டேன், எனக்கும் நன்மைகள் வந்து சேர்ந்துங்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, கடன்னு நம்ம வந்து அது ஓதி முடிக்கக்கூடியவங்களாக இருக்கக்கூடாது. மாறாக எல்லாமே உள்ளத்தில் இருந்து அவனை நம்ம எதிரியை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவன் எப்படி நம்மளை அட்டாக் பண்ணுவான், அவன் என்னென்ன மாதிரி பாதையில் உட்காருவான், நம்ம அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்ல உடனே அவன் என்னென்ன விஷயங்கள் நம்ம எண்ணத்தில் போடுவான், அவனை எப்படி நம்ம முறியடிக்கணுங்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், நல்ல அவனை வந்து ஆழமாக புரிஞ்சுக்கிடணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அவன் எப்பப்பெல்லாம் நம்மளை வந்து தவறான வழிக்கு தூண்டுறானோ உடனே நம்ம வந்து நம்மளுடைய ஆயுதத்தை எடுக்க முடியும். அந்த ஆயுதம்னா அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி நம்ம அவனை விரட்டிட்டோம்னா, அல்லாஹ்வுடைய பாதுகாவல் கொண்டு விரட்டிட்டோம்னா அவனால் என்ன செய்ய முடியாது, வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா அவன் சக்தி இல்லாமல் தானே, அவனுக்கும் தெரியும் தானே, இறைவனுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடியவங்கள அவனால் தீண்ட முடியாது, அவனால் சீண்டவும் முடியாது. அப்போ
இது மிகப்பெரிய ஒரு சக்தி, இது மிகப்பெரிய பவருங்கிறத நம்ம உணர்ந்துக்கிறணும். அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீமை நம்ம சொல்லாமல் ஒரு காலம் குர்ஆனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடாதுங்கிறத நம்ம நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கிறணும். அப்போ நம்ம நம்ம வந்து இவனை பற்றி நல்ல ஒரு ரிசர்ச்சே பண்ண வேண்டியது இருக்குது. எந்த அளவுக்குன்னா, நம்ம இந்த மாதிரி நல்லா படித்து இதை புரிஞ்சுக்கிட்டு நேரு வழிபட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அவன் வந்து ஒரு பெரிய மெனக்கெடுவான், பெரும் போராட்டத்தையும் அவன் வந்து செய்வான், எந்த எல்லைக்கும் போவாங்கிற மாதிரி. இவன் இப்படிலாம் பண்ணுவான்னு தெரிஞ்சு தான் அல்லாஹ் தாலா நமக்கு முன்னாடியே வந்து நமக்கு ஒரு ரூட்டை காமிச்சிருக்கான். இந்த ரூட்டில் போனால் இவனை ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்னு. ஏன்னா இவனுடைய வேலையை முழு நேர பணியே என்னது, நம்மளுடைய வழிகெடுக்கிறது தான் இவனுக்கு முழு நேர வேலையே. எப்படி நம்ம பெற்றோர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமே வந்து தவறான ஒரு வாக்குறுதி கொடுத்து அவங்கள மறக்கடிச்சு கீழே இழுத்துட்டு வந்து விட்டானோ, அதே ஃபார்முலாவை தான் நமக்கும் அவன் வந்து முன்னெடுப்பான். என்ன செய்வான்னா, தவறான வாக்குறுதி கொடுப்பான், நம்மளை தவறான இடத்துக்கு அழுத்தி செல்லுவான். அவன் என்ன செய்வான், நம்மளை ஒரு காலத்துலேயும் நம்மளை படித்து முன்னேற விடக்கூடாதுங்கிறதுல அவனுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அல்லாஹ் வந்து இதெல்லாம் அல்லாஹ்க்கு தெரியும் தானே. அல்லாஹ் நமக்கு சொல்லிடுறான். அவன் வந்து காலாட்படை வச்சுருப்பான், குதிரை படை வச்சுருப்பான், இன்னும் தன்னுடைய பெரும் கூட்டத்தையும் அவன் சேர்த்து வச்சுருக்கான். அவனும் அவன் கூட்டத்தாரும் நீங்கள் பார்க்காத அளவுக்கு உங்களை வந்து அவனும் கூட்டத்தாரும் உங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம பார்க்க முடியாது, ஆனால் அவன் ஒரு படையோடு சேர்ந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான், கவனிச்சுக்கிட்டு இருக்கான். எதுக்கு, நம்மளை திட்டம் போட்டு இவனை இவனை வந்து தரம் தாழ்த்தி விடலாம், இவனை எப்படி மேலேருந்து கீழே இறக்கலாம், இவனை எப்படி அடுத்த லெவலுக்கு முன்னேற விடாமல் தடுக்கலாங்கிறத என்ன பண்ணுறான், பெரிய திட்டமே போட்டு வச்சுருக்கான். அப்போ இதெல்லாம் பார்த்து நம்ம பயந்துடலாமா கேட்டால் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இவனை நம்மளை எல்லாருமே படைச்ச அல்லாஹ் தாலா நமக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கான். நீங்கள் அவனை பற்றி பயப்பட தேவையில்லை. அவனோட சூழ்ச்சி எல்லாமே ஒரு சிலந்தி வன மாதிரி தான். சின்ன பையன் தான், அவன் பொடி பையன் தான், அவனை ஈஸியாக தட்டி விட்டுறலாம். அப்படி ஒன்றும் அவன் பெரிய அப்பாட்டக்கெல்லாம் கிடையாது, அவனை ஜெயிக்க முடியாது, அவங்கள வந்து பெரிய பெரிய சக்தி வச்சுருக்கான், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது ஈஸியான விஷயங்கள் மூலிமா அவனை என்ன செய்யலாம், அலேக்கா வந்து பெடர்களை தட்டி போகிற அளவுக்கு தட்டி விட்டு அவனை அடித்து உட்கார வைக்கிறதுக்கு உண்டான விஷயங்களும் அல்லாஹ் தஆலா நம்ம சொல்லிக் கொடுக்குறான் குர்ஆனில். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, கவனமாக இதை வந்து புரிஞ்சுக்கணும், என்ன நடக்குது. இப்போ குர்ஆன் கிளாஸுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம், குர்ஆன் ஆராய்ச்சி செஞ்சு அதை புரிஞ்சு அதன்படி நடக்கிறதுக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசையோடு தான் வந்திருக்கோம். அப்போ நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும். எடுத்தோடனே குர்ஆன வசனங்கள்லாம் படித்து ஒவ்வொரு வசனங்களாக டைரெக்டாக நம்ம என்ன செய்ய முடியாது, 16 படிக்கு கால் வைக்க முடியாது. அப்போ குர்ஆனை வந்து நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, அந்த குர்ஆனை நம்ம நெருங்கிறதுக்கு, அதை பார்த்து படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், இந்த விரட்டப்பட்ட சைத்தான் இருக்கான இவன்கிட்டருந்து நம்ம அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய தலையாய மேண்டட்ரியான ஒன்று. இது மிக மிக முக்கியமான விஷயம். ஆனால் நம்மளுடைய பெரும்பாலான கல்வி நிலையங்கள்லேயும் சரி, நம்ம வீட்லேயும் சரி, பெரியவங்களும் யாராக இருந்தாலும் இதோடைய முக்கியத்துவத்தை, இதனுடைய பொருளை, இதோட ஆழமான கருத்துக்களை நமக்கு யாருமே சொல்லிக் கொடுக்குறதில்ல. ஏன்னா சொல்கிறதா இருந்தால் சைத்தான் யாரும் சொல்லணும், அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லணும், அவன் எந்தெந்த ரோட்லலாம் நமக்கு வந்து திட்டம் போடுவான்னு சொல்லணும், அவனோட நோக்கம் என்னன்னு நமக்கு தெரியணும், அவன் ஏன் நம்மளை மேலே இருந்து கீழே இறக்குறான், அவன் என்ன சபதம் போட்டிருக்கான், அவனுக்கு என்னென்ன படையெல்லாம் வச்சுருக்கான், அவனுடைய படை என்ன, அவனோட கூட்டம் என்ன, அவனுடைய வீக்னஸ் என்ன, இது எல்லாமே நம்ம வந்து என்ன செய்யணும், அத்துப்படியாக வச்சு நம்ம லிஸ்ட் எடுக்கணும். லிஸ்ட் எடுத்தால் தான் அவன் வர்ற ரூட்டில் அவனை ஈஸியாக நம்ம வந்து சுண்டி விட்டு அவனை தட்டி விட்டு உரட்டி விட முடியும். அதனால் இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது இந்த அவுது பில்லாஹி மின ஷைத்தானுங்கிற இந்த வசனம் மூலிமா நமக்கு தெரிய வருது, இந்த ஒரு துவா மூலிமா நமக்கு தெரிய வருது. அப்போ சைத்தானுடைய சூழ்ச்சி, அவனுடைய திட்டமிடல், இதெல்லாம் பார்த்தோம். அப்போ இவனுடைய சூழ்ச்சி இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. ஏன்னா அல்லாஹ் நம்ம சொல்கிறான், இந்த உலகத்தையும் வானங்கம் பூமி எல்லாத்தையும் படைச்சது மட்டும் இல்லாமல் பரிபாலனம் செஞ்சு டெய்லி அல்லாஹ் வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அல்லாஹ்க்கு தெரியும் தானே, இவன் என்னோட திட்டம் போடுவான், இவன் எப்படி வருவான்,
அப்படின்னு சொல்லி. இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், இப்போ ஒரு நாய் ஒருத்தர் வளர்க்குறாரு அப்படின்னா, அதை வந்து வெளியே விட்றாங்கன்னா, அது இப்போ நாய் இப்போ நம்மளை கடிக்க வருதுன்னு வைங்க, ஒரு நாய் நம்ம என்ன செய்வோம், பதிலுக்கும் நம்ம போய் அதே மாதிரி லொல்லும் கடிப்பு நம்மளும் அதே மாதிரியே குலைச்சிட்டு இருப்போமா? அந்த நீ எப்படி குலைக்கிற பாரு, உன்னை விட நான் அதிகமாக குலைக்கிறேன், நீ இப்படி குலைக்கிறேன்னா நான் உன்னை விட என்ன செய்கிறேன், சத்தமாக குலைக்கிறேங்கிற மாதிரி நம்ம போட்டி விட மாட்டோம். நேரடியாக அதோட ஓனர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுரும், உங்கள் நாயை வந்து உள்ளே வச்சு கூட்டி உள்ளே வச்சுருங்க அப்படிங்கும்போது அது ஈஸியாக நமக்கு வேலை முடிஞ்சிருந்தானே. அப்போ நம்ம எல்லாம் படைச்ச அல்லாவுக்கு வந்து தெரியும், முன்கூட்டியே நமக்கு வந்து சொல்லிடுறான், இப்படி ஒருத்தர் இருக்கான், மூதாதையரை வழி கெடுத்திருக்கான், இதே மாதிரி உங்களையும் வழி கெடுக்க வருவான். அப்படி வந்தான்னா நீயே நின்று என்ன செய்யக்கூடாது, அவன்கிட்ட போட்டி போட்டுக்கிட்டு சண்டை போட்டுட்டு நிற்கக்கூடாது. ஏன்னா நம்ம பலவீனமான அடியான் தானே. இதுக்கு நம்ம டைரெக்டாக நீ என்னையை கூப்பிடு, உன்னை எப்பப்பெல்லாம் வந்து உன்னை சீன்றானோ, எப்பப்பெல்லாம் தவறான வழி உள்ளத்தில் போடுறானோ, உன்னோட முன்னேற்றத்துக்கு வந்து தடையாக முன்னாடி வந்து நிற்கிறானோ, நீயும் கவலைப்படுற, நீயும் சோர்ந்து போயிடுற, பயப்படுற, மன அழுத்தத்துக்கு உண்டாகிற, என்னையே கூப்பிடு. யார் சொல்கிறா? அல்லாஹ் சொல்கிறான். உனக்கு வந்து சீத்தா மூலியமாக ஒரு பிரச்சனை வருது, தவறான சிந்தனைகள் வந்து உள்ளத்தில் அவன் போடுறான், அவனை வழி கெடுக்கிறான்னா, நீ ஏன்ப்பா போய் அவன்கிட்ட சண்டை போட்டு நிற்கிற, நீ என்னையே கூப்பிடு, நான் வர்றேன். இப்போ அல்லாவே டேரெக்டாக நமக்கு இறங்கி வரும்போது நம்மளால் அவனால் நிற்க முடியுமா? களத்தில் நிற்க முடியுமா? ஒரு நிமிஷம் அவனால் நிற்க முடியுமா? தாக்கு பிடிக்க முடியுமா? அவனால் ஒன்றுமே முடியாது. இவனை ஏன்டா வழிகெடுக்க வந்தோன்னு சொல்லி அவன் பிண்டங்கால் பெடரில் அடிச்சுட்டு ஓடுவான். இவனை பக்கத்துலேயே போக முடியல, பெரிய துவாவால் கேட்குறான். விரட்டப்பட்ட சைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன்ங்கிற ஒத்த வார்த்தையில் அவனை சுழட்டி அடித்தோம்னா என்ன செய்ய மாட்டான், பக்கத்திலே வரமாட்டாங்கிறது நமக்கு இந்த படிப்பனை மூலிமா தெரிய வருது. அப்போ அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்ங்கிறது எவ்வளோ பெரிய சேஃப்டியான இதுங்கிறத பார்த்தோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு உன்னதமான நோக்கத்துக்காக நம்ம வந்து ஒரு செயல்படுத்துறதுக்காக இங்கே இந்த குர்ஆன் ஆராய்ச்சி வகுப்பில் நம்ம வந்து இருக்கோம். இந்த வகுப்பில் வந்து நம்ம இக்லாஸான முறையில் வந்து குர்ஆனை அணுகிறணும், அதை வந்து படிக்கணும், இப்போ வந்து அதை பற்றி சிந்திக்கணும், ஆராயணும், இதன்படி வழி நடக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இவ்வளவு முயற்சியும் வந்து என்ன செய்கிறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த வகுப்பின் மூலமா, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இதுக்கு இந்த நன்மையான விஷயத்துக்கு சைத்தான் நம்மளை விட்டுருவானா அப்படியே, வாப்பா அந்த கிளாஸில் அட்டன் பண்ணி இந்த குர்ஆனுடைய படித்து ஆராய்ஞ்சு இதுபடி நீ ஈஸியாக நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுருவானா? விட மாட்டான். அப்போ இந்த கிளாஸை வகுப்பை நம்ம அட்டன் பண்ணாமல் இவன் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணக்கூடாது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இவன் எதில் தட்டினா இவன் வந்து விடுவான், இவனுடைய வீக்னஸ் என்ன, இவன் 8:30 மணிக்கு இவனை வந்து ஜாயின் பண்ண விடணும்னா இவனை எங்கே கொண்டு போகலாம், இவனுடைய மைண்டை எப்படி மடமாற்றலாம், இவனை எப்படி குர்ஆனை ஓத விடாமல் பண்ணலாம், இவன் இந்த கிளாஸுக்கு தொடர்ந்து இப்படியே எல்லா கிளாஸுமே அட்டன் பண்ணிகிட்டு இருந்தான்னா இவன் குர்ஆனை புரிஞ்சுக்கிடுவானே. இவனுக்கு குர்ஆனை புரிஞ்சிட்டுருச்சுன்னா இவன் சும்மா இருக்க மாட்டானே, குடும்பத்துக்கும் ஏவுவான், உறவினர்களுக்கு சொல்லிடுவான், இவனால் பல நன்மைகள் வர்றதுக்கு பெரிய ஆபத்தாக இருக்குன்னு சொல்லி சைத்தான் என்ன செய்வான், நம்மளாம் நினைக்கிறோம் லேசாக, இதெல்லாம் திட்டம் போடுவான், அவன் போட்டு வச்சுருப்பான். இந்த வகுப்பை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் என்ன செஞ்சுருவான், ஒரு பெரிய லிஸ்ட்டே எடுத்திருப்பான், எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, எங்கெங்கேருந்து வர்றாங்க, யார் யாருன்னு சொல்லி அவனே ஒரு திட்டத்தை தீட்டி நம்மளை எல்லாமே இந்த வகுப்பில் ஜாயின் பண்ண விடாமல் இந்த குர்ஆனை புரிஞ்சு அதன்படி வளர்ந்து நடந்துடாமல் அவன் என்னென்ன திட்டத்தை செய்யணுமோ செய்வான். உதாரணத்துக்கு நம்ம படித்தோம்னா புரிய விடாமல் செய்வான். ஒருவேளை நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த விளக்கத்தை வந்து மாற்றி உள்ளத்தில் போடுறது, அதை புரிஞ்சு விடாமல் பண்ணுறது, அப்படியே நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் அதை செயல்படுத்த விடாமல் பண்ணுறது, என்னென்ன வழி இருக்கோ, இவனை என்னென்ன முறையில் இவனை வழி எடுத்தால் இவன் வந்து இதை செயல்படுத்த மாட்டானோ அதையெல்லாம் அவன் செய்வான். ஏன்னா அவனுக்கு முழு நேர டூட்டியே தானே, 24 நேரமும் வந்து என்னது நம்ம பக்கத்தில் உட்காந்து தவறான விஷயங்களை சொல்லி 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 நன்மை அடைய முடியாமல் பண்ணுறது தான் அவனுடைய தலையாய வேலையாக இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பயந்துடலாமா, கிளாஸை மூட்டை கட்டி வச்சுட்டு போயிடலாமா, இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணாமல் விட்டுடலாமா, பயந்துடலாமான்னு கேட்டால் தேவையில்லை. ஏன்னா நம்மளுடைய நோக்கம் இக்லாஸான நல்ல தூய்மையான முறையில் இருக்குது. நம்ம வந்து நல்ல முறையில் இந்த குர்ஆனை கற்று அதை படித்து சிந்தித்து ஆராயக்கூடிய அந்த நல்ல ஒரு ஒரு முன்னேற்றத்துக்காக வந்து நம்ம என்ன செய்கிறோம், இதில் முயற்சி செய்யக்கூடியவங்களாக இருக்கும். அப்போ நம்மளுடைய முதல் வேலை என்னென்னா அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணும். இந்த குர்ஆனை வந்து அணுகிறதுக்கு, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு, இதை செயல்படி நடக்கிறதுக்கு, இதில் சொல்லப்பட்ட விஷயங்களை
கருத்துக்களை உள்வாங்கிறதுக்கு நம்ம யார்கிட்ட உதவி தேடணும்? அது எல்லாத்தையும் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய அந்த கருணையாளனாகிய அல்லாஹ்விடத்தில் நம்ம என்ன செய்யணும்? நம்மளோட உதவி கரத்தை நீட்டணும், இக்லாஸாக கேட்கணும், உள்ளத்திலேருந்து கேட்கணும். எல்லாம் நல்ல நோக்கத்துக்காக இந்த குர்ஆனை வந்து நாங்கள் படிக்கிறோம், இதை செயல்படுத்துகிறோன்னு விரும்புகிறோம், இதில் சொல்லப்பட்ட விஷயங்களை கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கன்னு ஆசைப்பட்றோம், இது எங்களுக்கு இந்த காரியங்களுக்கு லேசாக்கி தாயாலான்னு சொல்லி நம்ம அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி நம்ம வந்து சுத்தமான உள்ளத்தோட நல்ல இகலாசான அந்த இதயத்தோடு நம்ம அல்லாட்ட பணிஞ்சு கருணையோடு நம்ம பேசி கேட்டோம்னா கண்டிப்பான முறையில் இது நமக்கு இதுக்குண்டான பலன் கிடைச்சே தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் இந்த விரட்டி அடிக்கப்பட்டான இந்த சைத்தான் இவனை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் இவனை வந்து என்ன செய்யணும்? அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி வெறும் வார்த்தையாக இல்லாமல் சும்மா போகிற போக்கில் பேசி விட்டு போகிற மாதிரி இல்லாமல் அதை உணர்ந்து சைத்தான்னா யார், நான் சொன்ன ஏற்கனவே இப்போ நம்ம பேசின மாதிரி சைத்தான்னா யார், அவனோட பின்புலம் என்ன, அவனோட திட்டம் என்ன, அவன் எப்படி எப்படிலாம் நம்மளோட வழி கெடுக்கிறான், எப்படி எப்படிலாம் இன்னும் வழி கெடுப்பான், நம்மளுடைய நேரான பாதையில் எப்படி அமர்ந்துக்கிறோம், அப்போ அவனோட டீம் யார், ஏன் நம்ம கூடயே வந்து நம்மளுடைய பலவீனம் எல்லாத்தையுமே திட்டம் போட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கான். சும்மா இல்லை, நம்மளுடைய அன்றாட நடவடிக்கைகள் நம்ம செய்யக்கூடிய நன்மை தீமை எல்லாமே அவன் வந்து நூல் பிடிச்ச மாதிரி பார்த்து, அப்போ அவன்கிட்ட ஒரு லிஸ்ட்டு ஆல்ரெடி இருக்குது நம்மளை பற்றி. அப்போ இங்கே தட்டுனா இவன் இங்கே விழுந்துருவாங்கிற மாதிரி நம்மளை வச்சுருக்காங்கிறதுனால ரொம்ப கவனம் இல்லாமல் அவனை ஈஸியாக ஒரு காமெடியாக ஹேண்டில் பண்ணிடாமல் கவனத்தோடு அல்லாட்ட இறைஞ்சி ஒவ்வொரு முறையும் அவனை பாதுகாப்பு அவன்கிட்ட இருந்து நம்ம வந்து என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுறங்கிறது ஒரு காலம் நம்ம வந்து மறந்துடக்கூடாதுங்கிறத பெரும் படிப்பனையாக இந்த வகுப்பில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ சைத்தானுடைய அந்த சூழ்ச்சி என்ன, அவனுடைய திட்டம் என்னங்கிறத பற்றி பார்த்தோம். அதே மாதிரி இந்த சைத்தான் வந்து யாரை டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னா, ஏற்கனவே பாரில் உட்காந்துருக்கானே குடியாரன், அவனை போய்கிட்டு அது வந்து அவனுடைய பெரிய டார்கெட்டாக இருக்காது. ஏற்கனவே சினிமா தேட்டரில் உட்காந்து சினிமா பார்த்துக்கிட்டு இருப்பான். எந்நேரமும் என்ன செய்வான்? சினிமாவிலே மூழ்கி இருப்பான். எந்நேரமும் மது பார்லே உட்காந்துக்கிட்டு இருக்கிறவன், எப்பயுமே இந்த வட்டி கடை நடத்துகிறவன். ஏன்னா இவங்க ஆல்ரெடி உள்ளே விழுந்துட்டாங்க, இனிமேல் இவங்களை போய் இழுத்து போய் விடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவனே போய் விழுந்துட்டான், அட்டில் பூச்சி மாதிரி அவனே போய் வலையில் போய் விழுந்துக்கிட்ட போது அவனுக்கு போய் அவன் போய் எங்கே மெனக்கடணும், இவன் ரிஸ்க் எடுக்கணும், இவன் இவ்வளோ பெரிய பிளான் போடணும், டீம் அமைக்கணும், டீம் ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அவசியமே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவன் விழுந்துட்டான், கீழே நரகங்கிற படுகொலை விழுந்துட்டானே. அப்போ இவனை டார்கெட் பண்ணுறதெல்லாம் நல்ல மூமினான மக்களை தான். யார் நேர்வழியில் இருக்காங்களோ, யார் சத்தியத்தில் இருக்காங்களோ, யார் வந்து இந்த குர்ஆனை வந்து நெருங்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்களோ, முற்படுறாங்களோ, இப்படிப்பட்ட நல்ல மக்கள் தான் இவனுடைய டார்கெட்டு. அப்போ இவன் வந்து டார்கெட்டை வைக்கிறது வந்து நல்ல மூமினான மக்கள் தான் டார்கெட்டு வச்சு வைப்பான், திட்டம் திட்டுவான், பெரிய பெரிய வேலைகள்லாம் பண்ணுவான். அப்போ இப்போ இதெல்லாம் பார்த்து நம்ம பயந்துடலாமா? இதில் நம்ம தோல்வி அடைஞ்சிருவோமே, ஒரு வேளை நம்ம வந்து நம்மளை எல்லாம் சேர்ந்து நம்மளை முடிச்சு விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நம்ம ஈஸியாக தட்டிடுவாங்கன்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. ஏன்னா இதுலேயும் நமக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நமக்கு வழியை காமிச்சிருக்கான். இவன் வந்து இப்படி தான் நிறைய பேர்த்துக்கு வந்து தவறான இதை பண்ணி விட்டுருக்கான். இப்போ யூனுஸ் நபி துவா கற்றுக் கொடுத்துருக்காங்க. லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன்ங்கிற துவா இருக்குது. இது போக எவ்வளவோ துவா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ துவாக்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக மன்னிப்பவனாகவும் தன்னுடைய அடியாறுகளத்தில் கருணை கட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான். அதனால் நம்மக்கிட்ட துவாங்கிற பெரிய ஆயுதம் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது. நம்ம எப்போ கேட்டாலும் அல்லாஹ் உதவிக்கு வர தயாராக இருக்கிறான். ஆனால் நம்ம கேட்கணும், நம்ம கூப்பிடணும், நம்ம அதுக்காக முயற்சி செய்யணும், நம்ம புரிஞ்சுக்கணும் இது யார், நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நம்ம ஏன் நன்மை செய்கிறோம், நம்ம ஏன் தீமையை நம்மளால் செய்கிறதுக்கு யார் தூண்டுறா, யார் பிளான் பண்ணுறா, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்க நம்ம அப்படிங்கிறத நம்ம வந்து கண்ணை மூடிட்டு இல்லாமல் படித்து தெரிஞ்சு உணர்ந்துக்கிறணும் ஃபஸ்ட்டு. அப்படின்னா தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்,
விழிப்புணர்வோடு செயல்பட முடியும். உதவிக்கு அல்லாஹ்வை அழைக்க முடியும். அகிலத்தை எல்லாம் படைத்த அல்லாஹ்வை நம்ம டைரெக்டாக உதவிக்கு நம்ம அழைச்சி நம்ம காரியத்தில் இறங்கணும்னா யாரோட சூழ்ச்சியும் பயன் தருமா? யாரால் நிற்க முடியுமா? நம்மளுடைய நல்ல காரியத்தில் உதவிக்கு அல்லாஹ்வை கூப்பிட்டோம்னு சொன்னால் யாரால் எதிராக வந்து நிற்க முடியும்? யாரால் வழிகெடுக்க முடியும்? யாருக்கு அவ்வளோ தைரியம் இருக்குது? அப்படியே அவங்க பண்ணாலும் அது நிலைக்குமா? அது பயனளிக்குமா? தவிடுபடி ஆயிராதா? அப்போ இந்த மாதிரியான சக்தி வாய்ந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறணும். நமக்கு முன்னாடி நபிமார்களுடைய துவாக்கள் இதே மாதிரி அவங்களும் அனுபவப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு அப்போ அல்லாஹ் துவாவை சொல்லி கொடுத்துருப்பான், நேர் வழியை காமிச்சிருப்பான். அப்படிப்பட்ட வரலாறுகளும் விளக்கங்களும் அதிகமாக குர்ஆனில் இருக்குது. அப்போ நம்ம அதையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி இதுதான் அப்போ இந்த வழியை அடையணும்னா இப்போ இந்த இதை நம்ம அப்ளை பண்ணணுங்கிற கரெக்டான பாயிண்ட்டை வந்து நம்ம பிடிக்கணும். அப்போ ஒவ்வொரு தடவையும் அவனை வந்து நம்ம துவாக்கள் மூலியமா நம்ம வந்து அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் கருணை மூலியமா அவனை விரட்ட முடியுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எந்த அளவுக்கு அவன் வந்து மெனக்கடுறானோ நம்மளுடைய நேரானவர்கள் நேர் வழி பெற்ற அடியார்களை வந்து தடுக்கிறதுக்கு, தவறான வழியில் செலுத்துறதுக்கு அவன் முயற்சி செய்கிறானோ அந்த அளவுக்கு நமக்கும் வந்து அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பாதுகாப்புகளும் சக்திகளும் துவாக்களும் இறக்கி அருளப்பட்டிருக்குங்கிறத எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்படிங்கிறத நம்ம குர்ஆனுடைய துவாக்கள் நபிகளார் காட்டி தந்த அந்த இப்போ முக்கியமான அந்த துவாக்கள் மூலியமாக நம்ம பார்க்கலாம். அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சிராத்துல் முஸ்தகீம், நேரான வழி. அந்த நேரான வழியை வந்து அவனுக்கு அந்த சைத்தானுக்கு கிடைக்காதனால அவன் வந்து அல்லாஹ்ட்ட சபதமிட்டு வந்திருக்கான். உன்னுடைய நேரான வழியான அந்த சிராத்துல் முஸ்தகீம் அதை உன்னுடைய அடியார்கள் அடைய விடாமல் நான் வந்து தடுத்துக்கிருவேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இதில் பாருங்கள், நம்ம வந்து டெய்லி அல்லாஹ் இடத்துல என்ன செய்கிறோம்? அல்ஹம்து சூரத்துல் ஃபாத்தியாவான அல்ஹம்து சூரா ஓதுறோமா? எதனோட ஓதுறோம்? அதில் சிராத்துல் முஸ்தகீம் வருதா? சிராத்துல் முஸ்தகீம் சிராத்துல் லதீன அன்அம்த அலைஹிம்ங்கிறது. அப்போ அந்த நம்ம நேர்வழியை கேட்குறோம். இந்த சூறா ஓதுற முடியுமா? அல்லாஹ் இடத்துல எழுந்தோட கேட்குறோம். காலையில் இருந்து நீங்கள் கணக்கு பண்ணுங்க. ஃபஜர் தொழுகை 2, லொஹர் 4, 6, அசர் 4, 10, மக்ரிப் 3, 13, இஷா 4, 17. இது வந்து 17ங்கிறது கடமையான தொழுகை. உபரியான தொழுகை ஒரு 12 வருடத்தில் சுன்னத்து, அதை சேருங்க. 17, 12, 29. இதோட விட்டுருவோமா? நம்ம வந்து ஃப்ரீயான நேரங்களில் ஓத மாட்டோமா? வீட்டில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டோமா? அல்ஹம்து சூராங்கிறது இலகுவானதாகவும் நம்ம திரும்ப திரும்ப ஓதக்கூடிய சூறாவும் இருக்குது இல்லையா? எவ்வளோ அருமையான சூறா அது! ரொம்ப ஓதுறதுக்கு இனிமையாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் வரக்கூடியது நாவில். அப்போ இந்த அல்ஹம்து சூராங்கிறது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த துவா. அதனால தான் நம்ம ஒவ்வொரு தடவை இத்தனை தடவை ஓதுறோம். ஒரு நாளைக்கு தொழுகையிலேயே நம்ம வந்து 17 தடவை ஓதிடுறோம். சுன்னத்தான தொழுகையில் ஒரு 12, ஒரு 30, 29 தடவை நம்ம வந்து தொழுகையிலேயே நம்ம அதை வந்து ஓதி முடிச்சிடுறோம். 29 தடவையும் அல்லாமல் நார்மலாக மற்ற காரியங்களில் ஈடுபடும் போது, பயணத்தில், வீட்டில் சொல்லிக் கொடுக்கும்போது எல்லாம் யோசிச்சு பாருங்கள். அப்போ இவ்வளோ தடவை நம்ம துவா கேட்கும்போது அப்போ அல்லாஹ்வுடைய அருளாலையும் கருணையாலையும் நமக்கு எப்பேற்பட்ட பவர்கள், சக்திகள் வழங்கப்படுது. அந்த நேர்வழிக்கு உண்டான பாதைகள் நமக்கு வந்து எளிதாக்கப்படுதுங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஒவ்வொருத்தரும் அப்போ இந்த சூறாவுடைய அந்த சிராத்துல் முஸ்தகீம் நேர்வழி அடையக்கூடிய அந்த துவாவை வந்து நிச்சயமாக மிகப்பெரிய சக்தி வாய்ந்த துவாங்கிறத நம்ம இது மூலிமா புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து சைத்தான் வந்து அப்போ இதோட விட்டுருவானா அப்படின்னா இல்லை, டெய்லி வந்து வருவான், விரட்ட வருவான். நம்மளை வந்து வழியிடுறதுக்குனே வந்திருக்கான். அப்படிங்கிறப்போ சும்மா இருப்பானா? இப்போ அந்த கிளாஸில் நம்மளோட ஈஸியாக ஜாயின் பண்ண விட்டுருவானா? அப்படியே ஜாயின் பண்ணாலும் டெய்லி கிளாஸை ஈஸியாக அட்டன் பண்ண முடியுமா? அப்படியே அட்டன் பண்ணாலும் இடையூறு இல்லாமல் நம்மளை கவனிக்க விட்டுருவானா? கிளாஸில் எவ்வளோ இடையூறு பண்ணுவான். அப்படியே இடையூறு இல்லாமல் கவனித்தாலும் அதை புரிஞ்சுக்கிட்டாலும் அதை செயல்படுத்த முடியுமா? எவ்வளோ மனப்போராட்டம் வருது, எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் வருது. இதெல்லாம் எப்படி வருதுங்கிறீங்க? இதெல்லாம் அந்த விரட்டப்பட்ட அந்த சைத்தானோடைய சூழ்ச்சியாக தான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? ஓகே, நமக்கு தான் வரல, நம்மளால் இந்த கிளாஸில் இந்த குர்ஆனை எப்படி புரிஞ்சிக்க முடியும்? அது பெரிய ஆலிம் ஷாவலாக இருக்கணும், அது பெரிய பட்டப்படிப்பில் படிக்கணும், 7 வருஷமில் ஓதணும்,
இப்படிங்கிற நம்மளை வந்து உள்ளத்தில் போடுவான். சைத்தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை என்ன செய்வான், உள்ளத்தில் வந்து போடுவான். 1 ஹவர் நீ ஜாயின் பண்ணிட்டா உனக்கு போதுமா, இன்னும் உனக்கு முன்னாடி 7 வருஷம் 10 வருஷம்லாம் படிக்கிறாங்களே விழுந்து, அதை விடவா நீ வந்து புரிஞ்சுக்கிற போகிற இந்த 1 மணி நேரத்தில்? வேறு வேலை இல்லையா உனக்கு? நீ யூடியூப்பில் பாரு, நீ அங்கே போ இங்கே போன்னு சொல்லி நம்ம என்ன செய்வான், இந்த கிளாஸில் நம்மளை பயணிக்க விடாமல் பண்ணுறதுக்கு என்னென்ன சிந்தனைகளை, என்னென்ன கெட்ட விஷயங்களை உள்ளே போட முடியுமோ, தடுக்க முடியுமோ, வேறு யார் முடியுமாவோ தடுப்பான். என்ன செய்ய முடியாது, அந்த அந்த டயத்துக்கு வர முடியாமல் வேறு ஏதாவது வேலையை ஈடுபடுறதுக்கு உண்டான தூண்டுவான். ஆக மொத்தத்தில் அவனுடைய இலக்கு என்னவாக இருக்கணும்னா, நம்ம குர்ஆனை நெருங்கிடக்கூடாது. நம்ம வந்து நேரான பாதையின் பக்கம் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. தப்பி தவறி கூட நம்ம தொடர்ந்து பயணித்தோம்னா தானே நமக்கு உண்டான பலன் கிடைக்கும். எப்படியாவது வந்து இதில் வந்து முழுக்க முழுக்க தடுக்கிறதுக்கு அவன் என்னென்ன வேலை பண்ண முடியுமோ அவன் பண்ணுவாங்கிறது இந்த வகுப்பு மூலயமா நம்ம இந்த இதன் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம், அவனுடைய சூழ்ச்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் இதில் முக்கியமான ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, அவருடைய சூழ்ச்சி சிலந்தியோட போகிற மாதிரி தான். ஒரு சிலந்தியோட இந்த அளவுக்கு வந்து பலவீனமாக இருக்குமோ அந்த அளவுக்கு அல்லா தஆலா நம்ம சொல்கிறான். இதையுமே ஒரு சின்ன பையன் தான் அவன், அந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெரிய அப்பாட்டக்கலாம் இல்லைப்பா, உங்களால் என்ன செய்ய முடியாது, முழுசாலாம் வந்து அவ்வளோ சக்தியெலாம் கொடுக்கப்படல, நேரான வழிக்கு வான்னு தான் சொல்லுவான். மறுமையில் வந்து சொல்லுவான்ல, நான் வந்து உங்களுக்கு பொய்யான வாக்குறுதி தான் கொடுத்தேன், இதை டிவியை பாருன்னு தான் சொன்னேன், அதை போய் ஆன் பண்ணி ப்ளக்கை போட்டு நெட் கனெக்ஷன் கொடுத்து ஹாட்ஸ்டாரை போட்டு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனு பேக்கேஜு ஒரு வேளை சொன்னால் நீ சுற்றி 10-15 இது பார்த்து விட்டது நீனு. ஒன்று போட சொன்னால் அமேசான் ப்ரைம்லேருந்து நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே இருக்குது. அப்போ நான் டிவியை ஆன் பண்ணுங்க மட்டும்தான் என்னுடைய வேலையாக இருந்துச்சு. மற்றபடி இந்த சுற்றி வேலை பார்த்து ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனாக போட்டோமே, அது யாருடைய வேலை? நான் உன்னை தான் கூப்பிட்டேன், நீ வந்து உடனே வந்துட்ட. ஆனால் அல்லாஹ் தான் உண்மையான வாக்குறுதி கொடுத்தது, நான் பொய்யான வாக்குறுதி கொடுத்தேன். அதனால் இன்றைய தினம் நீ வந்து என்னைய திட்டி எந்த பிரயோஜனமும் இல்லை, நீ தான் வந்து வழிதை கற்றுப்போன அப்படின்னு சொல்லி பொய்யான வாக்குறுதி கொடுத்த, நீ தான் நம்பின அப்படின்னு சொல்லி சைத்தான் என்ன செய்வான், நம்மளை நோக்கி திருப்பி விடுவான், நீ தான் காரணம்னு சொல்லி. அப்போ வந்து இப்போ இந்த உண்மைகள் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு. நம்மளோட எதிரி ஒருத்தர் இருக்கான், இந்த மாதிரி விஷயங்கள் மூலிமா நம்ம வழிகெடுப்பான், நல்ல விஷயங்களை அடைய விட மாட்டான். தொழுகையில் நமக்கு டெய்லி துவா சூரா சிராத்தல் முஸ்தகீம் அல்ஹம்து சூரா சொல்ல பெரிய துவா இருக்குது, அது ஓதுனோம்னா பெரிய பாதுகாப்பு கிடைக்கும். அப்போ நம்ம வந்து இதெல்லாம் நம்ம சொல்லப்பட்டிருக்கு. இந்த நேர்வழியை அவன் அடைய விடாததுக்கு உண்டான வேலைகளை அவன் பக்காவாக பிளான் பண்ணி செய்வான். அதே மாதிரி தான் இந்த குர்ஆனுடைய ஆராய்ச்சி கிளாஸும். இந்த கிளாஸில் நம்ம வந்து பயணிக்கிறதுக்கு, இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு, இதில் ஜாயின் பண்ணி நம்ம இந்த நல்ல விஷயங்களை நல்ல கருத்துக்களை நம்ம உள்வாங்கிறதுக்கு என்னென்ன தடுப்பு கட்டைகளை போட முடியுமோ, என்னென்ன விஷயங்களை உள்ளத்தில் தவறான இதை போட்டு நம்மளை மடமாற்றம் செய்ய முடியுமோ, அப்போ அத்தனை வேலையும் அவன் செய்வாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் எல்லாம் சொல்லி கொடுத்த நமக்கு எடுத்து காமிச்சிக்கக்கூடிய அந்த துவாக்கள் மூலியமாகவும், அந்த மந்திரம் வாய்ந்த அந்த சக்தி வாய்ந்த அந்த பிரார்த்தனைகள் மூலமாகவும், மேலும் அந்த ஒற்றை வார்த்தையில் அந்த பெரிய ஆயுதம் விரட்டக்கூடிய அந்த மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அந்த துவாவான அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்ங்கிறத நம்ம உள்வாங்கி அதை நம்ம சொல்லும்போது அவனை ஈஸியாக நம்ம அவனை விரட்டி அடிச்சிட முடியும் அப்படிங்கிறத எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதை நம்ம கவனத்தில் கொண்டு இந்த நம்ம பயணிக்கக்கூடிய இந்த குர்ஆன் கிளாஸில் தொடர்ந்து அவனுடைய திட்டங்களும் அவனுடைய சூழ்ச்சிகளையும் நம்ம வந்து என்ன செய்யணும், நல்ல இக்லாஸான துவாக்கள் மூலயமா அல்லாஹ்விடத்தில் உள்ளம் சார்ந்து மனமுருகி இதில் இந்த கிளாஸில் நம்ம முழுமையாக ஈடுபட்டு இதில் உண்டான பலனை நம்ம அடைஞ்சே தீரணுங்கிறதுல என்ன பெரும் போராட்டத்தை அவனை விட நம்ம வந்து பல மடங்கு என்ன செய்யணும், உள்ளே இறங்கணும். கிட்டத்தட்ட நம்ம கிளாஸில் நம்ம படித்த மாதிரி ஜிஹாதுனா என்ன சாதாரண வேடா, அது எப்படிப்பட்ட பெரும் போராட்டம், எவ்வளோ முயற்சி, அது ஈஸியாக அந்த வார்த்தையை நம்ம சொல்லிட முடியுமா ஜிஹாதுன்னு? அப்போ அதில் ஆழமான கருத்து உள்ளே இருக்குது. அவ்வளோ பெரிய பெரும் முயற்சியை, மிகப்பெரிய திட்டத்தை நம்ம கையில் எடுக்கணும் இந்த கிளாஸில் அட்டன் பண்ணுறதுக்கு. இது அட்டன் பண்ணுறது மூலயமா நமக்கு கிடைக்க பெறக்கூடிய அந்த அவுட்புட்டுங்கிறது சாதாரணமாக இருக்காது. என்ன மாதிரி இருக்கும், நம்ம வாழ்க்கையே தலைகீழ புரட்டி போட்டுரும்.
நம்ம ஏற்கனவே நம்ம ஆரம்ப கிளாஸ்களில் பார்த்தோம். நம்ம வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய வகுப்பு தான் இந்த வகுப்பு. நம்மளை ஆலிமாத்துறதோ, நம்மளை பெரிய அறிஞராக்குறதோ, நம்மளை பெரிய மிகச்சிறிய அறிவாளி ஆக்குறதோ இந்த வகுப்பினுடைய நோக்கமே இல்லை. மாறாக நம்மளுடைய மாற்றத்திற்குண்டான, நம்மளை அப்படியே நம்ம வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய வகுப்பு தான் இந்த வகுப்பு. அப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு கிடைக்க போகிறதுனா சும்மாவா? இவ்வளோ பெரிய நேர்வழி. ஏன்னா நம்ம இதை படித்து பயண மாதிரி கடந்து போயிட மாட்டோமே. இப்போ கிளாஸில் வகுப்பில் கேட்குறோம், அதோட கடந்து போயிடுறோமா? இல்லை, அது திரும்பவும் என்ன செய்கிறோம்? ரீகால் பண்ணி நம்ம மைண்டில் ஏற்றுறோம். அப்போ என்னென்ன கிளாஸில் படித்தோங்கிறத 1க்கு 2 3 தடவை என்ன செய்கிறோம்? மனசில் கொண்டு வரோம். மைண்டு வேலை பார்க்குது. அப்போ திரும்ப 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 அதை நம்ம யோசித்து வீடியோவாக கொண்டு வரோம். எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம திரும்ப 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 அதை நம்ம ரீகால் பண்ணி கொண்டு வரும்போது மிகப்பெரிய அவுட்புட்டை தரக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த சைத்தானுடைய சூழ்ச்சி, அவனுடைய திட்டமிடல், இது எல்லாத்தையும் முறியடித்து நம்ம அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டும் கிருபையை கொண்டும் இந்த வகுப்பில் தொடர்ந்து முடிக்கிறது இந்த 4 மாதத்துக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். யார் ஜெயிக்க போகிறா, அல்லது சைத்தானுடைய சூழ்ச்சிக்கு ஆளாகி யார் இதை பாதியிலே விட போகிறாங்கிறது நமக்கு எப்போ தெரியும்னா, ஒரு 4 மாதம் அந்த கிளாஸோடைய முடிவில் தான் நமக்கு எத்தனை பேர் நிற்க போகிறோன்னு தெரியும். ஏன்னா இன்றைக்கி நம்ம அதிகமான பேர் நம்ம பங்கெடுத்திருக்கோம். ஆனால் நாள் ஆக ஆக தான் இந்த கிளாஸுடைய ப்ராக்டிக்கல் வகுப்புகள் இருக்குது, நேரடி வகுப்பு வச்சுருக்காங்க. அப்போ இதுக்கு நிறையா தடைகள் அவன் ஏற்படுத்துறதுக்கு அவனும் பிளான் போடுவான். அப்போ இந்த தடைகள் எல்லாத்தையும் உடைச்சி நம்ம இதில் நிற்கணும்னா நம்ம யாரை உதவி கூப்பிடணும்? கண்டிப்பான முறையில் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடணும். அல்லாஹ்விடத்தில் உதவி தேடும்போது தான் நமக்கு நம்மளுடைய இலக்குகள், நம்மளுடைய காரியங்கள் நமக்கு எளிதாக்கப்படும். நம்மளும் பயம் இல்லாமல் ஒரு கான்ஃபிடண்ட்டாக, ஒரு தெளிவாக நம்ம இந்த காரியத்தில் இறங்க முடியும். ஏன்னு சொன்னால் சைத்தான் சும்மா இருக்க மாட்டான். நம்ம அந்த கிளாஸில் இறங்கிட்டோம், ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு இதுக்கு உண்டான அடுத்தடுத்த ப்ரிப்பரேஷன் இருக்குல்ல. ஒவ்வொரு வாரங்களும் இருக்குது, 2 வகுப்பு இருக்குது, 2 வகுப்புக்கு ப்ரிப்பரேஷன் இருக்குது. அப்போ நம்ம அதை நோக்கிய பயணத்தை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுவோம். அப்போ அதே மாதிரி தான் சைத்தானும் அவனுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுவான். அவன் என்ன செய்வான்? நம்மளுடைய சிந்தனையை மழுங்கடிக்கிறதுக்கு உண்டான வேலையில் இறங்கிடுவான். தவறான சிந்தனைகளை போடுவான். அதை படித்தது யார்? இந்த கிளாஸுக்கு நீயே போகிற, இதனால் என்ன பயனு? இதனால் உனக்கு என்ன யூஸு? ஏன் இதை நீயே படிக்கிற முடியாதா? இதை நீனே தனியாக உட்காந்து படிக்க முடியாதா? இந்த மாதிரி பல விஷயங்களை போட்டு தேவையில்லாத சிந்தனைகளை போடுறதுக்கு அவன் என்ன செய்வான்? வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ இதை நம்ம கவனத்தில் கொண்டு இவனுடைய சூழ்ச்சியை நம்ம முறியெடுக்கணும்னா அவனுக்கு அல்லாட்ட பாதுகாப்பு தேடணும். எப்படி நம்ம ஒவ்வொரு வகுப்பில் நம்ம படித்த விஷயங்களை மறந்துடக்கூடாது. அதை திரும்ப 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 ரீகால் பண்ணணும். ஒவ்வொரு விஷயம் ஆழமாக மனசில் போடணும். ஒவ்வொரு விஷயம் ஆழமாக உள்வாங்கணும். அல்லாட்ட பிரார்த்தனை செய்யணும். இறையோடைய படைப்புகளில் சிந்திக்கணும். இறைவனை சிந்திக்கணும். இறைவன்கிட்ட நெருங்கணும். துவா தான், தௌபா தான் மிகப்பெரிய ஆயுதம். இந்த தௌபாவை முன்னெடுக்கணும். பரிசுத்தமான உள்ளத்தோடு அணுகணும். இப்படி அல்லாஹ்வுடைய அருளும் உதவி நமக்கு தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும்போது சைத்தானோட எதுவுமே பண்ண முடியாது. நம்மளும் இந்த வகுப்பில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த 5வது குர்ஆனிய ஆராய்ச்சி வகுப்பின் வீடியோவை நிறைவேற்றம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிபுல் அஃபு வஃபுன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் ரப்பி ஷ்ரஹ் சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.